பாகியலட்சுமி சீரியல் முடிவை நெருங்கிடுச்சு அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களும் எதையாவது கதைக்களத்தை கொண்டு வந்து எப்படியா இழுத்து தள்ளிடலான்ட்டு அந்த ஹோட்டல்லாம் பறிபோனதை வச்சு கொஞ்ச நாள், கவுன்சரை வச்சு கொஞ்ச நாள், இனியாவோட லவ் ட்ராக் கொஞ்ச நாள், இனியாவுடைய கல்யாண ட்ராக் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டு இப்போ கடைசியாக வேறு எதுவுமே கதையில் இல்லைங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ரெண்டே விஷயம் தான் இப்போ நடக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்குமே ஈஸ்வரி வந்து கோயிலில் வச்சு பாக்கியா கிட்டக்க நீ ஏன் வந்து கோபியை கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னா தயவு செஞ்சு இதை பற்றி பேசாதீங்க, கேட்குறதே நல்லா இல்லை, ஒவ்வொரு தடவை நீங்களும் கேட்டு இப்போ நான் வேணான்னு சொன்னால் ராதியாட்ட போகிறீங்க, ராதியா வேணான்னா ஏன்ட்ட வரீங்க, வைக்கமே இல்லையா அவங்களுக்குங்கிற மாதிரி பேசி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சுதாகருக்கு தன்னுடைய மருமகளுக்கு பிறந்த நாள் தெரிஞ்சோன்னா பெரிய ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்கிறாரு. ஆனால் நிதிஷ்க்கு அதில் விருப்பமும் இல்லை, நிதிஷ்க்கு பாதி நேரம் நிதானமும் இல்லை. அவர் ஏற்கனவே கோபிட்ட என்னை கோபமாக நடந்துக்கிட்டவர் நாளைக்கு கண்டிப்பாக பர்த்டே பார்ட்டியில் பெருசாக அவர் சம்பவம் செய்ய போகிறாரு, இனி அவரை விட்டு விலக போகிறாங்களோன்னு நமக்கு ஒரு பக்கம் தோணிட்டு இருக்கு. எழில் ஊர்லேயே இல்லை அப்படின்னு சொல்லி சிம்பிளாக அந்த கதையை முடிச்சு விட்டாங்க. ஜெனியை காணோம். ஸோ நாளைக்கு வேணால் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பர்த்டே ஃபங்க்ஷனில். அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த சீரியல் இந்த இனியாவுடைய டிவர்ஸ் ட்ராக்கோட தான் முடியுங்கிறது நம்மளுடைய கருத்து. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த சீரியல் ஒரு நாள் போகிறத பற்றியும் 1500 எபிசோட் கிட்டத்தட்ட ஆனதை பற்றியும் உங்களுக்கு என்ன விஷயங்கள் இந்த சீரியலில் முன்னாடி பிடிச்சிருந்துச்சு, என்ன விஷயங்கள் ஒத்து வரலங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.